ஹாய், வாங்க பன் தோசை செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். பன் தோசை, அது தொட்டுக்க சட்னி, தக்காளி சட்னி செஞ்சுக்கலாம். வாங்க. வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிக்கலாம். வாங்க. தவா வச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. பச்சை மிளகாவும் காஞ்சி மிளகாவும் போட்டுக்கலாங்க காரத்துக்கு. வெங்காயம் போட்டாச்சுங்க. கொஞ்சம் அதில் ஒரு 4 பல் பூண்டு போட்டாச்சுங்க. காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, தக்காளி நல்லா பழுத்த தக்காளியே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோங்க. சட்னி அரைக்க தக்காளி சட்னி. பொட்டேட்டோ தோசைங்க. அது பொட்டேட்டோ ரவை கலந்து அரிசி மாவு இல்லாத தோசை. நல்லா வதங்கிடுச்சுங்க. தக்காளி போட்டுக்கலாங்க. தொட்டுக்கைக்கு நல்லா வதக்கி ஆற வச்சாச்சுங்க. வெங்காயம், தக்காளி, தேங்காய், பூண்டு அனைத்ததும் போட்டு அதுக்குள்ளே மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. ரவையில் தான் மாவு ரெடி பண்ண போகிறோம் பன் தோசைக்கு. பாருங்க, ரவை போட்டாச்சுங்க. உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருங்க. உருளைக்கிழங்கு போட்டு தான் அரைக்கணுங்க அந்த மாவுக்கு, பன் தோசைக்கு. அப்போ தான் பஞ்சு போல் மெதுவாக இருக்கும். வேக வைக்காத கிழங்கு, பச்சை கிழங்கு தான். அரைச்சிக்கணும் மிக்சியில், நைஸாக அரைக்கணும். தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாங்க. மிக்சியில் வச்சு எல்லாம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாங்க. நைஸாக அரைக்கணும். அப்போ தான் உருளைக்கிழங்கும் அரையும், அந்த ரவையும் நல்லா அரையும். தண்ணி ஊற்றுன உடனே பொதுன்னு ஊறிடும். அரைக்க நைஸாக அரைஞ்சிடும். பாருங்க, சூப்பராக அரைச்சாச்சுங்க. இந்த பாருங்க, இப்போ பாருங்கள், தோசை மாவு மாதிரியே அரைஞ்சி வந்துடுச்சு பாருங்கள். ரவையும் உருளைக்கிழங்கு போட்டு அரைச்ச உடனே மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, கெட்டியாக இருக்கணும். இட்லி மாவு எப்படி எந்த பக்குவத்துக்கு கெட்டியாக இருக்குதோ அந்த மாதிரி அரைச்சிக்கணும் அந்த மாவை. அப்போ தான் கிணமாக வரும் தோசை ஊற்றினா.
பாருங்க மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கு என்னென்ன போடலான்னு பார்த்துக்கலாம் வாங்க. பாருங்கள், கேரட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டில் நைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதற்கு கேரட்டு நைஸாக கட் பண்ணிக்கிறேங்க. பொடிசாக கட் பண்ணிக்கணும் கேரட்டு போட்ட உடனே மாவு கலர் ஆயிடுச்சு, வெள்ளையாக இருந்த மாவு பாருங்க. புதினாலாம் போட்டாதாங்க நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். பன் தோசை பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா செம்மையாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் சிட்டிக்கு இட்லி சோடா உப்பு போடணுங்க. அப்போ தான் அப்படி நல்லா பஞ்சு மாதிரி வரும். பாருங்க, இது மாவு கலந்த உடனே வெள்ளையாக தான் இருக்குது. ஆனால் அந்த பன் தோசை ஊற்றும் போது அப்படியே கலராகிடுது. வாங்க சட்னி ரெடி பண்ணிக்கலாம். தொட்டுக்க தக்காளி சட்னி வதக்கி மிக்சியில் அரைச்சிக்கலாம். தாளிக்கெலாம் தேவை, ஆல்ரெடி ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி வச்சிங்களா, அதை அப்படியே அரைச்சி அப்படியே தான் தொட்டு சாப்பிடுவாங்க. பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி இது மூணும் சேர்ந்தது அப்படியே கறன்னு நல்லா காரம் இருக்கும். நல்லா செம்மையாக இருக்கும் தொட்டு சாப்பிட்றது. நைஸாக அரைச்சிக்கலாங்க. அரைச்சாச்சுங்க. தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. கெட்டியாக இருக்கணும், தண்ணிலாம் விடக்கூடாது. பாருங்க, அரைச்சி எடுத்தாச்சுங்க. ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக அரைச்சாச்சுங்க. நல்லா கலர்ஃபுல்லான தக்காளி, நல்லா ரெட்டாக தக்காளி போல் குட்டி குட்டி தக்காளி, மினி தக்காளி தான் நல்லா கலராக இருக்கும். பாருங்க, சட்னி ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. சின்ன டப்பாவில் மாற்றிக்கலாங்க. பாருங்க, பாத்திரத்தில் மாற்றியாச்சுங்க. இப்போ மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க இல்லைங்களா, பொட்டேட்டோவும் ரவையும் சேர்ந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மாவு, அதை எடுத்து இப்போ அப்படியே தோசை ஊற்றிக்கலாங்க. பன் தோசை.
பாருங்க, நாங்கள் தோசை ஊற்றிக்கலாம். பன் தோசை கொஞ்சம் கிணங்கனமாக ஊற்றிக்கணும், மெலிசாக ஊற்றக்கூடாது. நம்ம நார்மல் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றக்கூடாதுங்க. வாங்க மாவள்ளி ஊற்றிக்கலாம் தோசை. நல்லா சூப்பராக இருக்குது, கெட்டியாக இருக்குது மாவு. கெட்டியாக 2 கரண்டி ஊற்றினா அப்படியே பன்னு மாதிரி வரும். அப்படியே நல்லா மூடி போட்டு மூடிக்கணுங்க. அப்போ தான் மொறு நல்லா அப்படி புஷ்ஷுன்னு வேகுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு போட்டு தோசை ஊற்றினாலே. ரவையும் உருளைக்கிழங்கும் மிக்சியில் அரைச்சி நல்லா சூப்பரான ஒரு ரெசிபி தான் இது. இன்னும் ஒரு ஸ்நாக்ஸ் ஈவினிங்கும் சாப்பிட்லாம், மார்னிங்கும் சாப்பிட்லாம். மூடி போட்டு மூடிக்கலாங்க. மூணுனோம்னா தான் நல்லா சூப்பராக அப்படியே புஷ்ஷுன்னு கிளம்பும் பண்ண மாதிரி. பாருங்க, சூப்பராக வெந்துடுச்சு பாருங்க. திருப்பி விட்டுக்கலாம். கலர் எப்படி ஆச்சு பாருங்க, பண்ணு மாதிரியே கலரு. சூப்பரான பன் தோசை. அதுக்கு அப்படியே ரெட் கலரில் நல்ல காரசாரமான ஒரு சட்னி வச்சுருக்கேன். ரெண்டும் தொட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். தோசை மாவுக்கெலாம் காரம்லாம் எதுவும் போட வேண்டாம், சட்னிக்கு மட்டும் காரம் போட்டால் போதும். பாருங்க, நல்லா சூப்பராக வந்துடுச்சுங்க தோசை. பிளேட்டில் எடுத்துக்கலாங்க. இந்த பன் தோசைங்க நல்லா அப்படியே பன்னு மாதிரியே இருக்கும் பாருங்கள். கலரு பார்த்தாலே பன்னு மாதிரியே இருக்குது. அது உள்ள பிச்சாலாம் அப்படியே சாஃப்டாக பன்னு மாதிரி இருக்கும். அதுதான் பன் தோசை. ரவையில் அரிசி மாவு இல்லாத தோசை, செம்மையான தோசை வரும் தோசை. பாருங்க, செம்ம சூப்பராக இருக்குது. நீங்களே இதுமாரி செஞ்சு பாருங்கள். சில நேரம் நம்மளால் மிக்சியில் அரிசி அரைக்க முடியல, கிரைண்டரில் மாவுக்கு அரிசி போட்டு வைக்கல, வீட்டில் ஒரு அவசரத்துக்கு யாருன்னா திடீர்னு வந்துட்டாங்கன்னா ரவை உருளைக்கிழங்கு இருந்தால் போதும், அதை வச்சு ஒரு கார சட்னி அரைச்சி அதை மிக்சியில் நைஸாக அரைச்சி தண்ணி ஊற்றி அதிலே ஒரு தோசை ரெடி பண்ணிடலாம். பன் தோசை, அரிசி மாவு இல்லாமல் பன் தோசை சூப்பராக இருங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குங்க. அது பாருங்கள், சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு போட்டு ரவையில் அரைச்சதுனா அந்த செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த கார சட்னி தொட்டு சாப்பிட்டோம்னா தான். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த போடுற வீடியோ முழுசாக பாருங்கள். பார்க்கவே மாட்டேறீங்க. பார்க்காமே கமெண்ட்ஸில் என்னென்ன போட்டீங்க, என்ன செஞ்சீங்க, எப்படி செஞ்சீங்க நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க.
நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பன் தோசை, பன் ரவையும் உருளைக்கிழங்கும் சேர்ந்ததுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் சாப்பிட்லாம். சரிங்க, பார்த்து பத்திரமா இருக்குங்க.